Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Lakshmi Max ஆப்ல இருக்கக்கூடிய கோர்சஸோட ஃபீஸ்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ ஓல்டு ஃபீஸ் எவ்வளவு இருந்துச்சு, புதுசா எவ்வளவு ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு கோர்ஸ்லயும் எதுக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த நியூ ஃபீஸ் எல்லாமே எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 இருந்து. ஓகே, ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து கோர்ஸ்ல நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸா இருக்கட்டும் இல்ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங் எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலுமே ஸோ நியூ ஃபீஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பாருங்க, ஆல் இன் ஒன் கோர்ஸ். இதுதான் நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கோர்ஸ். ஏன்னா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த ஒரு கோர்ஸை படிச்சே உங்களால கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ இப்போ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1699. ஓகேவா, ஸோ ஆகஸ்ட் 1 அதாவது நாளையில இருந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் 1999 இருக்கும். ஓகே, அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கம்ப்ளீட் பேக்கேஜ் இருக்கும். ஸோ இதுவும் உங்களுக்கு வேலிடிட்டி பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 999. ஓகே, அதே இது புதிய ஃபீஸ் ஆகஸ்ட் 1 இருந்து பாத்தீங்கன்னா இதோட ஃபீஸ் 1299 மாற போகுது. அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான A to Z சீரிஸ் கொடுத்திருப்போம். ஸோ இதுல சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஜெனரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ், கம்ப்யூட்டர், ஸ்டாட்டிக், ஜிகே எல்லாமே கவர் ஆகும். ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் 599 தான் இது வரைக்கும் நம்ம ஆப்ல ஃபீஸ் இருந்துச்சு. ஸோ இனி வரக்கூடிய காலங்கள்ல சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 799 ஃபீஸ் இருக்கும். ஓகே, எல்லா கிளாஸஸுமே உங்களுக்கு தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா கொடுத்திருப்போம். ஆல்ரெடி ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் கிளாஸஸ் எல்லாமே எப்படி இருக்கு, தமிழ் மீடியம்க்கு எப்படி இருக்கு, இங்கிலீஷ் மீடியம்க்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது பெர்ஃபெக்டா தெரியும். அதே மாதிரி இங்கிலீஷ்க்கான A to Z சீரிஸ் பாத்தீங்கன்னா ₹599 கோர்ஸோட ஃபீஸ் இப்போ வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இனி வரக்கூடிய காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 799 இங்கிலீஷுக்கான கோர்ஸோட ஃபீஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் ஓல்டு ஃபீஸ், இது நியூ ஃபீஸ். ஓகே, ஸோ இந்த ஓல்டு ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 31 12 வரைக்கும் தான் இந்த ஃபீஸ் ஆப்ல இருக்கும். ஓகேவா, சோ 12 அப்புறமா இந்த ஜூலை 31 இன்னைக்கு நைட்டு 12 அப்புறமா எல்லா சேஞ்சஸுமே பண்ணிடுவாங்க டீம் சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999 பே பண்ற மாதிரி இருக்கும். குவான்ஸ் அண்ட் ரீசனிங் பேக்கேஜ்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1299 பே பண்ற மாதிரி இருக்கும். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா 799 பே பண்ற மாதிரி இருக்கும். இங்கிலீஷுக்கான A to Z சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கும் 799 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்ன, மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கறத ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஆனா எப்படி படிக்கணும்னு தெரியல, எங்க இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது என்னன்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுல படிச்சு கிளியர் பண்ணி ரயில்வேலையும் சரி, SSCலயும் சரி போஸ்டிங்ல இருக்காங்க. ஓகேவா, சோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா, சோ திருப்பியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜூலை 31 சோ இன்னைக்கு நைட்டு 12 வரைக்கும் தான் இந்த ஃபீஸ், இந்த லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சோ அதுக்கப்புறமா நாளைக்கு ஆகஸ்ட் 1 இருந்து ஒவ்வொரு கோர்ஸுக்குமே ஃபீஸ் இந்த மாதிரி சேஞ்ச் ஆக போகுது. ஓகே, சோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்களோ அதை மெசேஜ் அனுப்பிடுங்க. நீங்க மேக்ஸ் கோர்ஸ்னா ஐ வாண்ட் டு ஜாயின் மேக்ஸ் கோர்ஸ், இல்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு மெசேஜ் அனுப்பிடுங்க. ஓகேவா, சோ நீங்க மெசேஜ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ இன்னைக்கு நைட்டு 12 நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் பிரைஸ், இந்த ஓல்டு பிரைஸ்லயே நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கோர்ஸோட ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய டீம் கொடுக்கக்கூடிய ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த கோர்ஸோட ஃபீஸ் நீங்க பே பண்ணிட்டு ஒரு 2 to 3 hours வெயிட் பண்ணீங்க அப்படின்னா டீம்ல இருந்து உங்களுக்கு பேக் அண்ட் வழியா ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அதே மாதிரி நம்ம ஆப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ஆப்ல தான் நடக்கும். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருந்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். சோ அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்க வெப்சைட்ல பார்க்கணும் அப்படின்னா web.classplasapp.com போங்க. இதுல ஆர்கனைசேஷன் கோடு BQJJE, மொபைல் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. நீங்க iOS வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணுங்க.
iOS வச்சிருக்க ஸ்டூடெண்ட் கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஸோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்க கிளாஸஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நீங்க கிளாஸ் பிளஸ் டவுன்லோட் பண்ணிட்டு அதுல ஆர்கனைசேஷன் கோடு கேட்கும். ஆர்கனைசேஷன் கோடு என்னன்னா PQJJE, மொபைல் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் நீங்க என்டர் பண்ணணும். ஓகேவா? சோ இது வந்து டீமோட வாட்ஸ்அப் நம்பர். சோ இந்த நம்பருக்கு நீங்க என்ன டவுட் இருந்தாலுமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களோட டவுட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். எதுக்காக இவ்வளோ ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளே ஸ்டோர்ல நம்மளோட ஆப் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு நாம வந்து பிளே ஸ்டோருக்கு ஒரு ஓன் கன்சோல் வாங்கணும். ஆப்பை நம்ம அப்படியே வைக்க முடியாது. ஸோ அதை டிசைன் பண்றதுக்கு ஒரு டெக்னிக்கல் டீம் வேணும். ஸோ அந்த டெக்னிக்கல் டீம் டிசைன் பண்ணி கொடுத்தாலுமே அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் அதை மெயின்டைன் பண்றதுக்கு டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் வேணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ், ஸோ இது எல்லாமே பெர்ஃபெக்டா உங்களுக்கு எந்த டைம்னாலுமே நீங்க வந்து ஓபன் பண்ணணும். அதே மாதிரி லைவ் கிளாஸ் வந்து நம்ம நைட் 11 o'clock லைவ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம் லாஸ்ட் மந்த் வரைக்குமே. ஸோ அந்த டைம்லயும் நம்ம லைவ் கிளாஸ் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா அப்பவும் டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது. அதே மாதிரி நம்ம பிளே ஸ்டோர்ல வச்சிருக்கோம் அப்படின்னா கூகுளுக்கு ஒரு கன்சோல் வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது. ஸோ கன்சோல் வாங்கணும், டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் இது பண்ணணும். அது போக டீச்சிங்குள்ள உள்ள வந்துட்டோம் அப்படின்னா கண்டென்ட் ரெடி பண்றதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு. ஏன்னா ஒரு சிலபஸை கொடுத்துட்டு அந்த சிலபஸை மட்டும் டீச் பண்ணிட்டு விட மாட்டோம். நம்ம ஆப்ல அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ப்ராக்டிஸ் செட் கொஸ்டின்ஸ், PDF, அந்த ப்ராக்டிஸ் செட்டே வீடியோவா கொடுத்தாச்சு. அது போகையும் வார வாரம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ வீக்லி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு டீம். ஏன்னா வார வாரம் ஒரு 50 கொஸ்டின் அந்த டாபிக்கை அனலைஸ் பண்ணி அதுல என்னென்ன கொஸ்டின்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுக்கணுமோ ஸோ அந்த மாதிரி எடுத்து இது ரெடி பண்ணணும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து ரெடி பண்றதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் திருப்பி டெஸ்ட் போர்ட்டல்ல காப்பி பண்ணி போட்டு அதை கரெக்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பப்ளிஷ் பண்ணணும். ஸோ இது டெஸ்ட் மேக் பண்றதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாமே நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படியே நம்ம அந்த கிளாஸ் எல்லாமே டீச் பண்ணிருப்போம். அதே கொஸ்டினை அதே இதுல அப்படியே தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல இருக்க கண்டென்ட் எல்லாத்தையும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி திருப்பி அதை ஒரு வீடியோவா மேக் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை ஆப்ல அப்லோட் பண்ணணும். ஸோ இவ்வளோ கண்டென்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது போக சிலபஸ் முடிச்சாலுமே ஒவ்வொரு வாரமும் ரிவிஷன் கிளாஸ்ன்னு போட்டு ஒரு 10 கிளாஸ் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே சேர்த்து சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸ், டெஸ்ட், வார வாரம் டெஸ்ட், டெய்லி டெஸ்ட், லைவ் கிளாஸ் எல்லாமே சேர்த்து நம்ம ஆப்ல வந்து கோர்ஸோட ஃபீஸ் வந்து ரொம்ப மினிமமா தான் நம்ம வந்து வச்சிருந்தோம். ஸோ இப்போ எல்லா டீமும் சேர்த்து ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல வந்து டெக்னிக்கல் டீம் பிளஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், டீச்சிங் டீம் எல்லாமே சேர்த்து ஒரு 10 பேருக்கு மேலே இருப்போம். டெக்னிக்கல் டீம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ டெக்னிக்கல் டீம் இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் டீம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டோட்டலா டெக்னிக்கல் டீம்னு சொல்லிடலாம். அவங்களுக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க மத்த இது கூடயும் டைப்ல இருப்பாங்க. ஸோ டெக்னிக்கல் டீம் ஓவரால். அது போக ஒவ்வொரு சப்ஜெக்டோட கண்டென்ட் கிரியேட் பண்றது, டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுக்கிறது, அதே அப்படி ஒவ்வொரு இதுக்கும் தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு சொல்லி ஒரு 10 மெம்பர்ஸ் கிட்ட ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டாஃப்ஸ் மட்டுமே ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு மேல இருப்பாங்க. ஸோ டெக்னிக்கல் டீம் பிளஸ் ஒரு 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவ்வளோ பேரும் இருக்கும்போது ஸோ ஒரு கோர்ஸோட ஃபீஸ்ல வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம பிளே ஸ்டோர்ல கன்சோல் வாங்கியிருக்கோம் இல்லையா? சோ அந்த மாதிரி ரேசர் பேக்கு சோ இந்த மாதிரி நிறைய உள்ள இருக்கும். ஒரு ஆப் டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நிறைய இருக்கும். நமக்கு பிளே ஸ்டோர் கூட மீட்டிங் இருக்கும், அதே மாதிரி டெக்னிக்கல் டீம் கூட மீட்டிங், அந்த மாதிரி நிறைய இது இருக்கும். சோ இவ்வளோ டீம் எல்லாமே சேர்த்து ஒரு டீமா தான் ஒரு ஆல் இன் ஒன் கோர்ஸ் எல்லாமே கொடுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்குன்னா கண்டிப்பா அதை வந்து ஒரு டீமா தான் ரெடி பண்ண முடியும். சோ இவ்வளோ இதுவும் இருக்கிறதுனாலதான் ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் வந்து டீம்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க ஆகஸ்ட் 1 இருந்து. ஸோ அதனால இன்னைக்கு நைட்டு 12 o'clock உள்ள ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிரைஸ்லயே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த பிரைஸ்ல எங்கேயுமே ஒரு கோர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அது ஆன்லைனா இருக்கட்டும் ஆஃப்லைனா இருக்கட்டும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல லைஃப் டைம் வேலிடிட்டியோட எந்த ஒரு இதுலயுமே எந்த ஒரு இன்ஸ்டியூட்லயுமே இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இது வரைக்கும் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் எந்த இன்ஸ்டியூட்லயுமே லைஃப் டைம் வேலிடிட்டியோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வித் லைவ் கிளாஸோட யாருமே கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஓகேவா? சோ யாருமே கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? சோ நம்ம ஆப்ல மட்டும்தான் இந்த
இந்த மாதிரி இருக்கு. ஸோ நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ் உங்களுக்கு தான். ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிரைஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்ன ப்ரொசீஜர் படி மறக்காம டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. ஏன்னா நான் இதை பத்தி ஆல்ரெடி ஏற்கனவே மார்னிங் ஒரு வீடியோல சொல்லிட்டேன், லாஸ்ட் வீக்ல ஒரு வீடியோல சொல்லியாச்சு. ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நின்னுட்டு மேம் எனக்கு தெரியாது மேம், நான் இப்பதான் வீடியோ பார்த்தேன், நீங்க நேத்து அப்லோட் பண்ண வீடியோவையே நான் இப்பதான் பார்த்தேன், நீங்க போன வாரம் அப்லோட் பண்ண வீடியோவையே நான் இப்பதான் பார்த்தேன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் அகைன் இப்பவும் ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி யூடியூப்ல டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. யூடியூப்ல பாத்தீங்கன்னா யூடியூப்ல மட்டுமே ஃப்ரீ கிளாஸஸ் டெய்லி ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அந்த கண்டென்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணி மேத்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டுமே ஒரு 60 கிளாஸ் கொண்டு போயிருக்கோம் யூடியூப்ல மட்டுமே. இப்போ கடந்த 2-3 மாசத்துல ஒரு 60 கிளாஸுக்கு மேல அவ்வளவு முக்கியமான கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி ஜிடில கேட்ட கொஸ்டின், ஆர்பிஎஃப்ல கேட்ட கொஸ்டின் எல்லாமே அவ்வளவு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது எல்லாமே யூடியூப்லயும் உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ யூடியூபையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு பேசிக்ல இருந்து நான் போஸ்டிங் வாங்குற வரைக்கும் எனக்கு வந்து ஃபுல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் லக்ஷ்மி மேக்ஸ் டீமை கான்டாக்ட் பண்ணிட்டு நம்மளோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை விட ஒரு பெஸ்டான பிளேஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. 200% நான் அடிச்சு சொல்றேன், உங்களால போஸ்டிங் வாங்க முடியும். ஏன்னா ஒரே நாள்ல நேத்து ஒரு நாள்ல இந்த கோர்ஸ் ரெடி பண்ணது கிடையாது. ஒரு 2 வருஷமா 3 வருஷமா உட்கார்ந்து ஒரு 2020 ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாம. ஸோ 2020 இருந்து இப்போ வரைக்குமே டெய்லி கண்டென்ட் வந்து ஆட் பண்ணிட்டே இருப்போம். நீங்க நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் கரெக்டா பாத்தீங்கன்னா 2000க்கும் மேல வீடியோஸ் வந்து இருக்கும். அவ்வளோ கண்டென்ட், அவ்வளோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அவ்வளோ ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களோட போன்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா சக்சஸ் உங்களுக்கு தான். ஓகேவா? ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரொசீஜர் சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் இல்ல மேக்ஸ் கோர்ஸ் எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்களோ ஸோ அந்த இதை நீங்க மெசேஜ் அனுப்புனா போதுமானது. ஓகேவா? ஸோ திருப்பியும் நாம வந்து இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு 8 o'clock வந்து ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு கிளாஸ் வந்து அப்லோட் ஆகும். டெய்லி ஒரு 7 to 8க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸையும் யூடியூப்ல மிஸ் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆப்போட லிங்க், நம்ம யூடியூப் சேனலோட லிங்கை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தெரியறது இல்ல, யூடியூப்ங்கிறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். இதுல நல்ல விஷயமும் இருக்கு, நம்ம பொழுதுபோக்கான விஷயமும் இருக்கு. சோ நம்ம லைஃபுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா சக்சஸ் நமக்கு தான். ஓகேவா? சோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நாளைக்கு வீடியோல, மார்னிங் வீடியோல ஆகஸ்ட் 1 இருந்து நம்ம யூடியூப்ல என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம், ஆப்ல என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஏன்னா யூடியூப்லயும் இனிமே மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமுமே கிளாஸஸ் கொண்டு போக போறோம். சோ 2யுமே நான் உங்களுக்கு நாளைக்கு என்ன டைம் டேபிள் அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஓகே? சோ திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு, குயிக்கா ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க.